வெல்கம் டு பிரகாஷ் மதி vlogs. ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் கொல்லிமலை வந்து அடிவாரத்தை ரீச் பண்ணிட்டோம். மணியும் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஆரம்பிச்சிருச்சு. நான் பேசுறது கேட்குதா? கிளைமேட் இங்கே செம்ம சில்லுன்னு இருக்குங்க. அது இந்த ஜனவரி மந்த், அது மார்கழி மாதம் பனி, ஐயோ புரியலன்றாங்கள, அந்த மாதிரி அப்படியே செம்ம ஜில்லுன்னு இருக்கு. நாய்க்குட்டி துரத்துறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் செக் போஸ்ட் வருமா. ஸோ போலீஸ் செக் போஸ்ட் தாண்டிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிருவோம். அது இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கொல்லிமலையோட என்ட்ரி ஆர்ச்சுக்கு. ஸோ அங்கே நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து கொல்லிமலை ஆர்ச்சுன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இடம், ஒரு பாயிண்ட் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஏர்பின் பெண்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு இது நாங்கள் இங்கேருந்து இன்னும் ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ஸ் போகணும். நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஒரு 12:30 கிளம்பணும். 12:40 கிளம்பணும். வர்ற வழியில் 2 இடத்துல நிறுத்தி டீ குடித்தோம். ஸோ அப்படியே பயங்கரமாக பசிக்குது. ப்ளீஸ் டிரைவ் கேர்ஃபுல்லி. வண்டியிலலாம் வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம புது ஊருக்கு வரோம். நீங்கள் பிறந்து வளர்ந்து சின்ன இருக்கிற ஊரில் அந்த ஒரு ஊர் ரோடு எப்படி இருக்கும், எங்கே திரும்பணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் புதுசாக ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்களும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க. ஹெல்மெட்லாம் போட்டு சேஃபாக போங்க. ஏங்க இப்போ தெரியுதா வியூ? மலை அந்த பக்கம் லைட்டாக விடிஞ்சு அந்த மலையோட அழகு, அந்த மலைக்கு மேலே இருக்கிற அந்த மேகம். ஒரு ஆர்ச் ஒன்று வருது. இப்போதான் அஃபிஷியலாக ஏற ஆரம்பிக்கிறோமா கொல்லிமலையை. எழில்மிகு கொல்லிமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. A few moments later. கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நெடுஞ்சாலைத்துறை. ஓகே, மலையேற ஆரம்பிச்சிட்டோம். ஏர்லி மார்னிங். பயங்கரமாக குளிருதுங்க. அப்பா எப்படி இருக்கு பாருங்களா. மூங்கில் தோப்பு ஃபுல்லா மூங்கில் கடை இருக்குங்க இங்க. கீழே ஃபுல்லா செக் போஸ்ட். செக் பண்ணி யாரையும் காணோம். காரவல்லி வனச்சோதனை சாவடி. ஏய் குட்டி பாய்ஸ், ஓரமாக விளாடுங்கடா. Wow. சூப்பரா இருக்கு. ஐயோ எப்பா, வேற மாதிரி. ஆக்சுவலி என்னால பேச முடியல. குளிர் வாயெல்லாம் ஒரு மாதிரி, அதிகமாக குளிர்ச்சுன்னா வாயெல்லாம் நடுங்கல, அந்த மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு. சூப்பர்.
வேற மாதிரி. ஏர்பின் பென் நம்பர் 2. 70 ஏர்பின்ல இப்போதாங்க 2ஆவதே வந்திருக்கிறோம். ஐயோ வேற மாதிரி வேற மாதிரி. சூப்பர். ஆல்மோஸ்ட் 29 வயசு ஆகுதுங்க எனக்கு. ஆனால் இப்போ தான் இந்த இடத்தெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏர்பின் பென் நம்பர் 6. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் எந்த பைக் அதிகமாக ஓட்டியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி பைக்கில் வந்து இந்த மாதிரி நான் எந்த மவுண்டன் ரைடுமே போனதில்லை. திருப்பதி இதெல்லாம் போனதுமே எல்லாமே வந்து நான் காரில் தான் போயிருக்கேன். கொடைக்கானல் போனப்பே நான் கார் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மலையை வந்து பைக்கில் இப்போ தான் ஏறுறேன். சீட் பெல்ட் அவசியம் அணியவும். மணி 6. இப்போ நாங்கள் பிளான் போட்டபடி கிளம்பணும். வர்ற எல்லாம் அப்படியே ஜாலியாக டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டே வந்தோம். கரெக்டாக ஏர்லி மார்னிங் விடியும் போது மழை இறந்துச்சோம். ஸோ அதேபடி கரெக்டாக வந்துட்டோம். குட்டி போதையில் வாகனம் ஓட்டாதே. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். நான் எதுவும் சொல்லலைங்க, இங்கே இருக்கு போர்டு வச்சிருக்கேங்க. ஏர்பின் பென் நம்பர் 12. அந்த போர்டே இல்லைனாலும் நமக்கா ஒரு சில காமன் சென்ஸ் இருக்கணும். முடிச்சுட்டு ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். வந்துட்டானுங்க வந்து. செம்மையா இருக்குல்ல. ஏங்க நிறைய பேர் வந்து லடாக் போகணும், லடாக்குன்னுவாங்க. லடாக்குக்கு முதல்ல நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஃபஸ்ட்டு வரணும். வராதவங்க தயவு செஞ்சு ஒரு நாள் வந்துடுங்க. இங்கே புது புது இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அங்கே போயிட்டு இந்த இடத்தெல்லாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து நீங்கள் பார்க்காம செத்து போயிட்டீங்க. பிகே சித்து அண்ணன் கூட ஒரு இதில் சொல்லுவார், இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்காம செத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான். சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம். உண்மையாலே என்னப்பா சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி இருந்துடவே கூடாது. கொஞ்சம் சம்பாரிச்சாலும் பயணிச்சு அனுபவிச்சிடணும். பயணம் பண்ணிடணும் வாழ்க்கை ஃபுல்லா. பிறந்த உடனே நம்ம இந்த உலகம் வந்து நம்மளை ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுட்டே தான் இருக்கும். அதுக்கு ஆன்சர் அது வந்து தேடவே விட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் வாய் ஓயவே ஓயாது. பிறந்த உடனே குழந்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, குழந்தை நடக்க ஆரம்பிச்சிருச்சா, ஸ்கூல்ல சேர்த்துட்டியா, என்ன ரேங்க் வாங்குது, எப்படி படிக்குது, எந்த ஸ்கூல்ல படிக்குது, காலேஜ் 10th எவ்வளோ மார்க்கு, 12th எவ்வளோ மார்க்கு, காலேஜ் என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், என்ன கோர்ஸ் படிக்க போகுது, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருப்பானுங்க. ஸோ என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது 10th மட்டும் கஷ்டப்பட்டு எப்படியாவது முடிச்சிடு, அதுக்கப்புறம் லைஃப் ஜாலியாக இருக்கும்னாங்க. அப்புறம் 12th வந்தோடனே 12th மட்டும் கஷ்டப்பட்டு நீ முடிச்சிடு, அதுக்கப்புறம் செம்ம ஜாலியாக இருக்கலாம்னாங்க. அப்புறம் காலேஜை கஷ்டப்பட்டு முடிச்சிடு, அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம்னாங்க. இப்படியே சொல்லி சொல்லி இப்போ வரைக்கும் அந்த ஜாலின்ற ஒன்று என் லைஃப்ல இல்லவே இல்லைங்க.
ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம் தானுங்க. ஆஃபீஸ் போய் எங்க ஜாலியா இருக்க முடியுது? வாவ், செம்மையா எழுது பாருங்க அந்த ஆட்பென் பெண்டெல்லாம். ஆஃபீஸ் போனது அப்புறமும் நிம்மதியாலாம் இருக்க முடியல. எங்க நம்ம கேட்குற டைம்ல லீவு கொடுக்குறாங்களா, இல்லை நம்ம சம்பாதிக்கிற காசு வச்சுட்டு பெருசா நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோம், அதுக்கு மேலே பெருசா எக்ஸ்பென்ஸ்லாம் நான் ஒன்றும் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ கரெக்டாக அப்படியே போகுது. ஜாலியாக இருக்கலாம்னு இப்படியே சொல்கிறாங்களே தவிர, இப்போ சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ இப்போ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் லைஃப் ஜாலியாக இருக்கும்ன்றாங்க. அந்த கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு 40 வயசில் வந்து ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்லேயே இருக்க போகிறேன், அதுக்குள்ளே நான் பணத்தை சேர்த்துருவேன் அப்படின்றாங்க. 40-50 வயசுக்குள்ளே சரி பணத்தை சேர்த்துட்டு ரிட்டையர் ஆயிடுவீங்க. அப்போ 40 வயசு 50 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த மாரி வெளியே போய் இப்போ நான் இந்த மாதிரி வெளியே வந்திருக்கோம், இல்லை ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு 40-50 வயசுல முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான். பேசலாம், எல்லாமே பேசுறது ஈஸி தான். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம். 40 வயசு மேலே என்ன ஜாலியாக இருப்பீங்க? வீட்டில் கால் மேலே காலை போட்டு நீட்டி உக்காந்துருக்கலாம், அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. சரி, ரைட்டு விடுங்க. சும்மா எனக்கு தோணுனதை பேசினேன், ஏதாவது தப்பா இருந்தால் மன்னிச்சுங்க. தரமான வியூவா இருக்குங்க. எப்பா நீங்க 7 கோடி ரூபா 70 வருஷமா ஓடி உழைச்சி 7 கோடி ரூபாயில வீடு கட்டினா கூட நீங்க இறந்த பின்னாடி உங்க டெட் பாடியை 7 மணி நேரத்துக்கு மேல அந்த வீட்டுல வைக்க மாட்டீங்க. என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போவோம், அடைந்த நொடி போதும் வேற என்ன வேண்டும் வேண்டும். இங்கேயுமாட வந்து பீர் அடிக்கிறீங்க? வேற இடமே இல்லையாடா? எப்பா ரிவ்யூ எப்படி மக்கள் இருக்கு? நாங்கள் ஐ திங்க் ஒரு 30 ஏர்பின் பெண்டு தான் என் மேலே ஏறி இருப்போம். ஸோ பாதி தூரம் வந்து ஏறி நிற்கிறோம் இந்த வியூவை பார்த்துட்டு. இந்த ஊர் அந்த மிஸ்ட் தெரியுது அவங்களுக்கு, இந்த இடம் ஃபுல்லாக. பாருங்க, If you think you need something, definitely you will. காலினிடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதுமடடா. இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதுமடடா. எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. நானே நானாயிருப்பேன், நாளில் பூராய் வசிப்பேன், போலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன். வாகாய் வாகாய் வாழ்கிறேன், வாகாய் வாகாய் ஆகிறேன். செம்மையாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 70 ஏர்பின் பெண்டில் 69 ஏர்பின் பெண்டு ஏறிட்டோம். ஸோ இன்னும் லாஸ்ட் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆகாயகங்கை வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. லாஸ்ட் ஏர்பின் பெண்டுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்தது. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து பைக் ரைடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த வியூ இந்த இதெல்லாம் வந்து நீங்களும் வீடியோ மூலிமா என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க அடுத்து இங்கே ஆல்ரெடி இங்கேயே சரியாக கொள்ளுடுது. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஆகாயகங்கை வாட்டர் ஃபாலில் எப்படி குளிக்க போகிறோம்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு பம்பையில் குளிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜில்லுன்னு எப்போ மரப்பள்ளீஸ்வரர் கோயில் 16 கிலோமீட்டர்.
ஆகாயகங்கையில் போயிட்டு ஒரு குளியில போட்டு அதுக்கப்புறமா போயிட்டு சிவனை போய் தரிசிப்போம். பழங்குடியினர் சந்தையா? பாதி தூரம் ஏறி வந்தோம், இப்ப அப்படியே இறங்குது. காலையில இருந்து அப்படியே ஏதோ இறங்குற மாதிரியே இருக்கு. இறங்கி மறுபடியும் ஏறுமா? எங்க அப்பா ஏர்பின் பின் முடிஞ்சிருச்சுன்னாங்க. அதுக்கப்புறமும் நிறைய ஏர்பின் பின் வருது. என்ன கணக்குன்னு புரியலையே. நிறைய அந்த 17 மட்டும் நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமாக ஏர்பின் பின் இருக்குமே. கரெக்டாக தான் போகிறோமா? அது பாட்டு கீழே இறங்கி போயின்னு இருக்குது. ஆ ஸோ ஆல்மோஸ்ட் 70 ஏர்பின் பெண்ட் ஏறி இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம மேலே ஏறி வரணும். ஸோ வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு மாரி இருந்தது. அப்புறம் ஐ திங்க் பழங்குடியினர் சந்தைன்னு ஒரு இடம் இருந்தது. ஐ மீன் பழங்குடியினர் சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இந்த மார்க்கெட் பிளேஸ் மாரி இருந்தது. அந்த மார்க்கெட் பிளேஸ் வந்து கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தீங்கன்னா திரும்ப ஒரு கடத்தெரு வரும். அதில் லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா தான் நம்ம ஆகாயகங்கை வாட்டர் ஃபால் அப்புறம் அரப்பளீஸ்வரர் கோயிலுக்குலாம் போக முடியும். ஸோ இப்போ நாங்கள் அந்த இடத்துல தான் வந்து லெஃப்ட் எடுத்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கும் ஆகாயகங்கை வாட்டர் ஃபாலுக்கும் போயின்னு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நேராக மேலே போயிட்டு நல்லா ஒரு குளியலை போட்டுட்டு சிவனை போய் பார்க்க போகிறோம். ஐநூறு இருக்கு, அதனால வந்து ஆப்ஷன் பவர்னே வருதாடா. இங்க பாடுறா அறிவிப்பு சொல்றது ஏறது எனக்கு சார்ஜ் போட்டுருக்கேன். வெல்கம் டு பிரகாஷ்மதி விலாக்ஸ். வாங்கடா சார்ஜ் தரேன். செம்மையாக இருக்குது. த பெஸ்ட்டு ட்ரிப், பெஸ்ட்டு பைக் ட்ரிப். ஃபஸ்ட்டு வந்த பைக் ட்ரிப்பே எங்களுக்கு சரியான ட்ரிப்பு. அண்டு இந்த ரைனி சீசன்றனால தண்ணியோட ஃப்ளோ சூப்பராக இருக்குது இதில். பா இதை பாருங்கள், இதை பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். ஆகாயகங்கை வாட்டர் ஃபால் பா சரியாக இருக்குது. இங்கே வரைக்கும் சாரல் அடிக்குது. ஐயோ உங்களுக்கு சாரல் அடிக்கிறது தெரியுதான்னு தெரியலையே. ஐயோ இங்கே பாருங்க, இங்கே நிற்கிறதுக்கே நான் நனைஞ்சிருவேன் போல். ஃபுல்லாக சாரில் அப்படி அடிக்குது மேலே. யாரு யாரு இல்லை செம்மையாக இருக்குது. நாங்கள் போயிட்டு இப்போ ஒரு குளியில் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோம்.
நீங்களும் ஒரு நாள் வந்து எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது. அவ்வளோதான் மக்களே, ஒரு சூப்பரான குளியலை போட்டு கங்கை வாட்டர் ஃபாலில் போட்டு வந்துட்டோம். மேலே போயிட்டு அரப்பளீஸ்வரரை போய் பார்க்கணும், கடன்னு ஏறணும். ஸோ என்னோடய செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இங்கே வந்து.